ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு சுருன்னு ஒரு சட்னி பண்ணலாமா? நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதிரசம், முறுக்கு, நிப்பட்டு, ஸ்வீட்ஸ் இது மாதிரிலாம் நிறைய நம்ம சாப்பிடுவோம். கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கணும்ல, அதுக்காக சுருன்னு ஒரு பூண்டு கார சட்னி. நான் இப்போ இதில் உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன். எண்ணெயில் கடாயில் எண்ணெய் வச்சு உளுந்து போட்டுட்டேன். உளுந்து ஒரு 20% மட்டும் நம்மளுக்கு குக் ஆகட்டும். ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் நம்ம குக் பண்ணணும்ல, அதுக்குள்ளே அது கலர் மாறும். அதுக்காக தாங்க. இது நல்லா ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. இந்த பூண்டு சட்னியை ரொம்ப ஈஸி. இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியானது தாங்க, ஆனால் பொறுமையாக குக் பண்ணணுங்க. இந்த வரமிளகா குக் ஆயிடுச்சா நம்ம கருகிடக்கூடாது. அந்த கொஞ்சம் அப்படியே உப்பி வரா மாதிரி இருக்கும் போது நம்ம ஸ்டவ்வை சின்ன தீயில வச்சுக்கணும். பாருங்க, பூண்டு உரிக்கிறது தாங்க நம்மளுக்கு நேரமே. பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் போடணும். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு புளி தேவைங்க. பூண்டு பாருங்க, நான் ஒரு 400 கிராம் போட்டிருக்கேன். நான் பூண்டு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கேன் புளியை. இதை ஆட் பண்ணிக்கலாம். புளி இருந்தால் தாங்க டேஸ்ட் இருக்கும். வதங்கிறதுக்கு நல்லா குக் ஆகிறதுக்காக நான் இப்படி போட்டுக்கிறேன். நல்லா அழகாக குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த பூண்டு பாருங்க, ரொம்ப அப்படியே வாசனை அப்படியே கமன்னு இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட பிளட்டை ரொம்ப பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பிளட்டை ரொம்ப பம்ப் பண்ணி கொடுக்குங்க. ஹார்ட்டுக்கு ரொம்ப தேவையான யூஸ்ஃபுல்லான பூண்டுங்க. இது ரொம்ப நல்லதுங்க. இது எதுக்கு தீபாவளி அப்போ ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா, நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்க நம்ம வீட்டுக்கு. ஊருக்கா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டுறதும் நல்லது தானே. பட் இருந்தாலும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்ல பெனிஃபிட் ஆனது இது. இதை நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இது செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாவே அப்போ அவங்களுக்கு திடீர்னு இந்த ஒரு டிஃபனுக்கு இதை வச்சு கொடுத்தோம்னா, இது அந்த ஹார்ட்டில் அந்த ஸ்மெல் வரும் பாருங்களேன். பூண்டு அந்த கார்லிக் செமையாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த புளியும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். புதினா எதுக்கு போடுறேன் அப்படின்னா, அந்த ஃப்ளேவருக்காகங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கழுவிட்டு அலசி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கொஞ்சம் நான் இப்போ வரமிளகா திட்டமாக போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வெறுமிளகா தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அந்த கலர் கொடுக்கணும்ல, அதுக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த வெறுமிளகா தூள் ஆட் பண்ணிக்கணும்னா, ஃபுல்லாகவே வெறுமிளகா தூள் போடக்கூடாது. வரமிளகா போட்டோம்னா நல்லாயிருக்குங்க. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரைச்சிட்ட பிறகு கூட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு தண்ணி போடாதீங்க. இது எண்ணெயிலே தாங்க வதங்கணும். ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த டைமில் நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ரொம்ப நல்லதுங்க.
பெருங்காயம் எதுக்காக தெரியுமா போடுறவங்கள? பூண்டு வந்து நம்மளுக்கு சுருக்கு சுருக்குன்னு நம்மளுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து சும்மா குத்துற மாதிரியே இருக்கும். அந்த குத்தாமல் இருக்கிறதுக்கு பெருங்காயம் நிறைய ஆட் பண்ணி எல்லா சமையல்லுமே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூண்டும் பெருங்காயம் சேர்ந்தாவே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சும்மா அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போட்டோம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. தீபாவளிக்கு எல்லாரும் ஸ்பெஷலாக சாப்பிடும் போது பார்த்து எச்சரிக்கையாக ஆயில் ஃபுட்டு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குறைச்சிக்கோங்க எண்ணெயை. என்னடா இதில் எண்ணெய் ஊற்றுறாலே நம்ம இவ்வளோத்தையும் ஒன்றா சாப்பிட போகிறது இல்லைங்க. ஒரு ஸ்பூன் வச்சாலே நம்ம 4 இட்லி சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். தீபாவளிக்காக பிள்ளைங்கள்லாம் பட்டாசு வெடிப்பாங்க, பெரியவங்கெல்லாம் பட்டாசு வெடிப்பாங்க. பார்த்து வெடிங்க. வாழ்க்கையில் நம்மலாம் கொஞ்ச நாள் தாங்க. குழந்தைங்க கையில் பட்டாசு கொடுத்தா பெரியவங்க கேர்ஃபுல்லாக இருங்க, கூடவே இருங்க. அவங்க எதனா நோண்டி எதனா பண்ணிடுவாங்க, அப்புறமா ஐயோ அப்படின்றத விட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த குழந்தைங்கள்லாம் பண்ணுறதை பார்த்தா பயமாக இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, புரியாது. நாம் தாங்க கூட இருந்து பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்க பெரியவங்க, ஐயோ பட்டாசுன்னா பயம், அது காசு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பட்டாசு குழந்தைங்களுக்கு தீபாவளினாலே பட்டாசு கொஞ்சமாவது பசங்க வெடிக்கணுங்க. அதை அம்மா அப்பா வந்து கூட இருந்து கொஞ்சம் பொறுமையாக சமைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. மாமியார் மாமனார் யாரையும் பார்க்காதீங்க. குழந்தைங்க கூட போயிட்டு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் இப்போ அடுப்பு அணைச்சிட்டேன், ஆறட்டும். சட்னியை நம்ம அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு பாருங்க. மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், தாளிப்பு கொடுத்துடலாம். பூண்டு சட்னிக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுட்டேன். இப்போ கடுகு பொரியிட்டு நம்ம உளுந்து போட்டுக்கலாம். நம்ம சமையல் மாதிரி தாங்க வாழ்க்கையும். எவ்வளோ பொறுமையாக நம்ம சமைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும். அப்போ தாங்க லைஃப் சூப்பராக இருக்குங்க. யாருமே நம்மளுக்கு குறைய சொல்ல முடியாதுங்க, அப்படி இருக்கோங்க. கடுகு பொரியுது. இப்போ நம்ம உளுந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு கலரிக்கலாம். கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையே அரைச்சி போட்டுக்கலாம். சுருன்னு பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லிக்கு வச்சுக்கலாமா? இட்லி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம 1 மாதம் வச்சு கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் வதங்க விடுங்க. ரொம்ப நல்லதுங்க, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹார்ட்டை நம்ம எப்போவுமே பாசமாக வச்சுக்கணும்ல, அந்த பாசத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் ஒரு சட்னி ரெடி பண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குங்க நம்மளோட லைஃப். சூப்பராக இருக்குது பாருங்க பூண்டு சட்னி. சூடாக சுடுறன்னு பூண்டு சட்னி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இட்லி பாருங்கள் ரொம்ப பூவாட்டம் இருக்குது, மல்லிப்பூ மாதிரி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தீபாவளியை ஸ்பெஷலாக கொண்டாடலாம். அனைவருமே வந்து கலந்துக்குங்க எங்கள் வீட்டு தீபாவளிக்கு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக கொண்டாடுங்க. எப்போவுமே வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.